ஆனா அந்த மாதிரி ஒரு இழப்புக்கு பிறகு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், நிறைய மாணவர்கள் உருவாக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அது எப்படி உருவாச்சு? அப்படியே ஒரு வெறி வந்துடுதுங்க. மகன் இறந்ததுக்கு பிறகு அந்த பையன் பேரில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒரு முதல்ல ஒரு பாலிடெக்னிக்குங்க, 5 இன்ஜினியரிங் காலேஜுங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் 2 3. அப்புறம் வர வர அந்த குழந்தைகளை பார்க்க ஒரு 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 இன்பம் ஏற்பட்டுதுங்க. ஆனா உங்க மேல ஒரு அன்பு இருக்கு, ரொம்ப நெருக்கமா பழகுறாங்களே. ஏன்னா நாமளும் அவங்க கூட அப்படி பழகிறோமுங்க. இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் ஒரு MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு பஜாஜ் திஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் இங்கே வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 22 மெம்பர்ஸ் நாங்கள் இங்கே எடுத்து ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸும் பண்ணியிருக்கோம். அட்வான்ஸ் CNC மேனுஃபேக்சரிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியில் காலேஜுக்குள்ளேயே எங்கள் கம்பெனி வந்து இங்கே இருக்குது. எஸ்பெஷலி வந்து இப்போ லேட்டஸ்ட் AI டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கரிக்குலம் எல்லாமே நம்ம கல்லூரியில் எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃபைனல் இயர்ஸ் இப்போ மினிமம் 10 to 15 LPAல பசங்க பிளேஸ் ஆகியிருக்காங்க. இப்போ எங்கள் கிளாஸில் பொறுத்த வரைக்கும் 17 மெம்பர்ஸ் வந்துட்டு செலக்ட் ஆகியிருக்காங்க MNC கம்பெனிஸில். One of our girl student placed in Dell with the package of 16 lakhs per annum. இப்போ கல்வி நிறுவனம் இருக்கு, மருத்துவமனை இருக்கு, விவசாயம் இருக்கு, கோவில்கள் இருக்கு. இது 4ல உங்களோட மன நிறைவான விஷயம்? என்னுடைய மன நிறைவு மாணவர்களுக்கு இந்த மாதிரி புது விஷயங்களை வந்து இன்கார்பரேட் பண்ணி சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? இது அவங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் பயன்படுது? மிகப்பெரிய பலன் தருமுங்க. வேலைக்கு சேர்ந்து உள்ளுக்குள்ளே போய் ஓட்டுற போது அவங்களுக்கு எல்லாம் பயமாக இருக்குமுங்க. அதை நான் இங்கேயே உருவு பண்ணி கொடுத்துட்றோமுங்க கம்ப்ளீட்டாக. தினமலனியர்களுக்கு வணக்கம். RVS கல்வி குழுமத்தின் சேர்மன் டாக்டர் KV குப்புசாமி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன்னு. நீங்களும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்க வந்த உடனே சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க தெரியுமா? இவ்வளோ பணிக்கு நடுவுலையும் இந்த ஒரு பணிவு, இந்த ஒரு அக்கறை அப்படிங்கிறது எல்லார் மேலேயும் காமிக்கணுன்ற ஒரு எண்ணம் எப்படி அது முதல்ல இந்த ஒரு அது 16 வயசுலேருந்தே இந்த மாதிரி இதுங்க. 16 வயசு வரைக்கும் SSLC வரைக்கும் படித்தேனுங்க. PUC என்ட்ரானுங்க. அப்புறம் அதிலிருந்து நான் ரைஸ் மில் பண்ணிகிட்டு இருந்தேனுங்க. அப்போல்லாம் அக்யூட் ஷார்ட்டேஜ் ஆஃப் ரைஸுங்க. அதனால் வந்து நம்மக்கிட்ட ஒரு படி 2 படின்னு கேட்பாங்க. அந்த அப்போ இருந்து அந்த இது பழக்கத்துக்கு வந்துடுதுங்க. இதையை கேட்டு 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 அந்த கஷ்டமான பீரியடில் இருந்து பாருங்க அவங்க மக்கள். அதனால் கேட்பாங்க. அப்புறம் சரி 2 படி கொடுப்பேன், 3 படி கொடுப்பேன், மூட்டை கொடுப்பேன். கண்ட்ரோல் ரேட்டுக்கு உள்ள இதுக்கு பணத்தை வாங்கிட்டு கொடுப்பேனுங்க. இது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, முடிக்கி விட்டாருங்க வெளியில். அப்புறம் அப்படியே வந்து இது பண்ணிச்சுங்க. வாழ்க்கையில் ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளை ஒரு இடத்துல உட்கார வச்சிரும் அப்படின்னு தான் பெருசாக நினைப்பாங்க. அதுவுமே வந்து ஒரு மகனை இழக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் பாய்ங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு இழப்புக்கு பிறகு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், நிறைய மாணவர்களை உருவாக்கணும், நிறைய குழந்தைங்களை உருவாக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதை மீண்டு எழுதுறதுக்குன்னு ஒரு மன தைரியம் வேணும், ஒரு மனசக்தி வேணும். அது எப்படி உருவாச்சு? அதற்கு பிறகு இந்த சாம்ராஜ்யம் எப்படி? கடவுள் கருவிங்க. கடவுள் கருவு வந்து இதுங்க. அப்படியே ஒரு வெறி வந்துடுதுங்க. மகன் இறந்ததுக்கு பிறகு அந்த பையன் பேரில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு வெறி. அதுதான் இந்த உந்து சக்தி வந்தது. இந்த உந்து சக்தி வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம்லாம் இல்லாமல் அந்த ரொம்ப புண்ணியமான விஷயங்கள்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஒரு கல்வியை கொடுக்கறது, உணவு கொடுக்குற விவசாயம், மருத்துவம், அதற்கு பிறகு வந்து கோவில்கள் கட்டுறது. இது சார்ந்து உங்களுடைய பார்வை நகர்றதுக்கான காரணங்கள் என்ன? இது ஒவ்வொன்றுத்தையும் உருவாக்கும் பொழுது உங்கள் மனசுக்குள்ள என்ன தோணும்? இது எப்படின்னு சொல்லிச்சுன்னு சொன்னாக்கா ஏதோ ஒன்று பண்ணணும்னு இதுங்க. கோயில் கட்டலாம், இல்லாட்டி ரைஸ் மில் கட்டலாம், ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கட்டலாம், இந்த மாதிரி ஏதோ பண்ணலாம்னு எண்ணத்தை ஓடிட்டே இருந்துங்க. அப்புறம் எம்ஜிஆர் வந்து இந்த செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன் கொண்டு வந்தாருங்க. அதில் அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டது உடனே போட்டு கொடுத்துட்டாங்க. நேராக எம்ஜிஆரை அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. முதல்ல ஒரு பாலிடெக்னிக்குங்க, 5 இன்ஜினியரிங் காலேஜுங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் 2 3. அப்படியே அப்புறம் வர வர அந்த குழந்தைகளை பார்க்க ஒரு 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 இன்பம் ஏற்பட்டுதுங்க. வரும் அந்த சின்ன குழந்தைகள்லாம் நம்மக்கிட்ட தாத்தா தாத்தாட்டு சொல்லிட்டு நல்லா விளையாடுங்க. நான் வர்றது திண்டுக்கல்லேருந்து புறப்பட்டு இங்கே வர்றதுன்னா ராத்திரி ஒரு 10 மணிக்கு வருவேனுங்க. வர்றேன்னு தெரிஞ்சுக்குங்க அவங்களுக்குங்க. 10 மணி வரைக்கும் தூங்க மாட்டாங்க. இத்தச்சோட்டில் இப்படி இந்த இத்தச்சோட்டு குழந்தைங்க ஒரு 200 பேர் இருந்தாங்க. ஒரு பெரிய ஹால் ஒன்று கட்டிங்க.
அதில் இப்போ இந்த குழந்தைங்க எடுத்து உருட்டி விட்டுருவாங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. பொதுவாக ஒரு காலேஜுக்கு போனால் சேர்மேனை பார்த்தா பசங்க திருச்சி ஓடுவாங்க, பயம் இருக்கும். ஆனால் உங்கள் மேலே ஒரு அன்பு இருக்குது. ஆமாம், சொந்த தாத்தாவை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க, ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்களே. ஏன்னா நாமளும் அவங்க கூட அப்படி பழகிறவங்க. அதனால் அவங்க அந்த பய உணர்வு இல்லைங்க. அப்புறம் பய உணர்வு நாம் ஏற்படுத்துறது இல்லைங்க. ஏதாச்சும் இருந்துன்னு சொன்னால் என்ன ஏதுன்னு போய் அப்படியே நின்றுக்குவாங்க. ஒன்றும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் ஐயா பணம் கட்ட வந்தவன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னால் சாப்பிட போகிறதுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்கள ஒரு பய உணர்வு இல்லாமல் நாம் கொண்டு வந்துட்டோமுங்க. ஸோ மாணவர்கள் நம்மளை தேடி வந்துக்கிட்டு. ஆமாம். இப்போது கல்வி நிறுவனம் இருக்குது, மருத்துவமனை இருக்குது, விவசாயம் இருக்குது, கோவில்கள் இருக்குது. இது 4ல் உங்களோட மன நிறைவான விஷயம்? என்னுடைய மன நிறைவு பள்ளிக்கூடமுங்க. காலேஜில் அவங்களுக்கு அதுவுமே யூகேஜி எல்கேஜி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க எனக்கு. அங்கே சென்னையில் மக பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு 10,000 குழந்தைங்க படிக்குதுங்க. ஆர்ட்ஸ் காலேஜுமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுமுங்க, சிபிஎஸ்சி. மகனுக்கும் ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க. நமக்கு தான் ஸ்கூல் இல்லைங்கன்னா பூரா இந்த இன்ஜினியரிங், பாலிடெக்னிக், இந்த மாதிரி மெடிக்கல் லைனில் ஒரு 10 காலேஜ் இருக்குதுங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிகிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம பார்த்தோமையா நிறைய லேபெல்லாம் வருது, உலகத்தரமான லேபெல்லாம் நம்ம இங்கே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். மாணவர்களுக்கு இந்த மாதிரி புது விஷயங்களை வந்து இன்கார்பரேட் பண்ணி சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? இது அவங்க வாழ்க்கைக்கு எவ்வளோ தூரம் பயன்படுது? மிகப்பெரிய பலன் தருமுங்க. இப்போ ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டு வெளியில் போகிறான்னா இங்கே மெக்கானிக்கல் லேப் ஒன்று இருக்குது, நீங்கள் அதை அவசியம் பார்க்கணுங்க. வந்து அதில் வேலை செஞ்சே பழக்கி விட்டுறோமுங்க. 10 பேர் 5 பேர் 4 பேர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மிஷின் கொடுத்து பண்ணிடுறோமுங்க. இப்போ அது பண்ணியெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10-20 நாள் தான் ஆச்சுங்க. இப்போ ஐடியா லேப்னு சொல்லி 6 கோடி ரூபாய்க்கு ஒன்று இப்போ பண்ணிகிட்ருக்கிறோமுங்க. அந்த பையங்க அதில் சொல்லி கொடுக்குற போது அவங்க நல்லா வெல்வர்ஸ்ட் ஆகிடுறாங்க. பய உணர்வு போயிடுதுங்க. இந்த பய உணர்வுங்கிறது வந்து அந்த மிஷின் அங்கே உள்ளே போய் ஓட்டுற போது, வேலைக்கு சேர்ந்து உள்ளுக்குள்ளே போய் ஓட்டுற போது அவங்களுக்கு எல்லாம் பயமாக இருக்குமுங்க. அடுத்தவங்க நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவன் போய் பண்ண முடியாதுங்க. அதை நான் இங்கேயே உருவு பண்ணி கொடுத்துட்றோமுங்க கம்ப்ளீட்டாக. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுங்க, ஒரு 100 பேர் இப்போ வேலை உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மிஷின்லேங்க. அவங்களுக்கு அந்த பய உணர்வு போயிடுது, ஃப்ரீயாக அவங்க பண்ணுறாங்க. அப்போ ஒரு தொழில் நிறுவனத்துக்கு தேவையான பயிற்சியை அந்த வேலை பயிற்சியோடு சேர்த்து கொடுக்குறோம். ஆமாம். நீங்கள் ஒரு லட்சக்கணக்கான மாணவர்களை பார்த்துருக்கீங்க உங்களுடைய கல்லூரியில். பல்வேறு பருவநிலையில் இருந்த மாணவர்கள் இருக்காங்க. இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும், இல்லை ஏதாவது சொல்லணும்னா என்ன தகவலும் சொல்லிங்க. இந்த இது கஞ்சா அபின் இதுக்கெல்லாம் சாப்பிடாம நல்லா படித்து ஒரு நல்ல மாணாக்கனாக வந்து அவங்க தாய் தந்தகர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து அவங்கள நல்லா காப்பாற்றினாங்கன்னா போதுங்க. அதுதான் நான் மாணவர்களுக்கு சொல்கிற இதுங்க. வேறு எதுவும் சொல்ல வேண்டியது இல்லைங்க. நம்ம கல்வி குழுமத்தினுடைய எதிர்கால நோக்கம்னா என்னையா? நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் இப்போது? நல்லா அவங்களுக்கு நல்ல மாணவர்களாக கொண்டு வந்து நமக்கு பணங்கள்லாம் வேண்டியது இல்லைங்க. இனி 1-2 வருஷத்துக்கு நான் டோட்டலாக ஐ வில் பி ஃப்ரீ. அப்போ நிறையா ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாமன்ட்டு இருக்காருனுங்க. மாணவர்களெல்லாம் நல்லா படித்து முன்னுக்கு வரணும். அதை தவிர்த்து வேறு ஒன்றும் நம்மளுக்கு இது இல்லைங்க. நன்றி, உங்களுடைய நேரத்திற்கு ரொம்பவே நன்றி. அதாவது ஒரு கல்வி குழுமத்தின் சேர்மேன் கிட்ட பேசும்போது கல்வி சார்ந்த கொள்கைகள் சார்ந்த அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்லொழுக்கம் அப்படிங்கிறதும் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதும் தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய அசெட். ஸோ இது மாதிரி சில நபர்கள் தான் இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு ஆன்மீகம் சார்ந்து கல்வி, விவசாயம், மருத்துவம் அப்படின்னு ஒரு 4 தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தின் 4 தூண்களை வந்து ரொம்ப அழகாக தூக்கி நிறுத்துறீங்க. உங்களுடைய சேவைக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. ஆர்விஎஸ் குழுமம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க ஒரு கல்லூரி. இது ஐயா டாக்டர் கேவி குப்புசாமி ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறந்த கல்லூரி. எங்கள் நிறுவனத்தில் ஏறத்தாழ 60 கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எஸ்பெஷலி அவர் காலேஜ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் 2009 வித் மினிமம் ப்ரோக்ராம்ஸ். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வி ஆஃபர்டு 10 யூஜி ப்ரோக்ராம்ஸ் அண்டு 5 பிஜி ப்ரோக்ராம்ஸ், 2 பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ். ஒரு 500 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள். சிறந்த வேலை வாய்ப்பினை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். சிறந்த தொழில்நுட்ப பயிற்சிகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
எங்கள் மாணவர்களுக்காக ஒரு தொழிற்சாலையுடன் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் ஒரு MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு பஜாஜ் ஆட்டோமொபைல்ஸ் லிமிட்டடுடன் புரிந்துணர்வு போடப்பட்டு பஜாஜ் திஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் இங்கே வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. Bajaj Skill Development Center sponsored by Bajaj Auto Limited and supported by GTT Foundation. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கை கொடுக்குறோம், எஸ்பெஷலி ஃபார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், EV வெஹிக்கிள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா CNG தட் IC என்ஜின், அதை வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக இவங்க வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து ட்ரெயினர் நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க கொடுத்துட்ருக்காங்க. எஸ்பெஷலி இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், தட் ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மெக்காட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இது இல்லாமல் அவங்க எல்லாமே தே ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஸோ இங்கே வந்து நாங்கள் கோர்சஸ் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லைக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ட்ரைனிங் ப்ளஸ் வந்து ICE CNG. ஸோ பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு, கேஸ் வெஹிக்கிளுக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இது மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே ட்ரைனிங் சொல்லி கொடுத்து ஜாபும் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் RVS காலேஜ் தான் நமக்கு இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னர். ஸோ அவங்க தான் எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்துட்டு நாங்கள் ட்ரைனிங் சென்டர் ஓப்பன் பண்ணி இப்போ RVS காலேஜ்லேருந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் ஒரு 22 மெம்பர்ஸ் நாங்கள் இங்கே எடுத்து ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் பேட்ச் ட்ரைனிங் பண்ணி அவங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸும் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னா சேட்டக் ஷோரூம்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து பேக்கேஜுமே வந்துட்டு ஒரு நல்ல பேக்கேஜ் 25 to 30 above வந்துட்டு நாங்கள் பேசியும் கொடுத்துருக்கோம். ஸோ வெளியிலேருந்து வர பசங்களாக இருந்தாங்க, அவங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனும் சேர்ந்து நாங்கள் அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஆல் ஓவர் எல்லா பிளேஸ்லுமே பூம் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை வந்துட்டு இந்த டிகிரி தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எனி டிகிரி எடுக்கலாம், அவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் இருக்க தான் போகுது. ப்ளஸ் வந்துட்டு இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், EEE, ECE, AIDS இவங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதை டிபெண்ட் பண்ணி தான் இங்கே ஃபுல்லாமே ரன் ஆகுது. 4 years வந்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி போய் ஒரு ட்ரைனிங் செஷன் தனியாக போய் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் ஜாப் கோர்ஸ் அட்டன் பண்ணி போகிறதுக்கு பதிலாக இங்கே காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இங்கே வந்து RVS ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் வெளியே போகும்போதே 1 year எக்ஸ்பீரியன்ஸோடய அவங்க வெளியே போயிடுறாங்க. மேலும் DMW CNC சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டு அவர்களும் ஒரு சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இங்கு நிறுவப்பட்டுள்ளது. It's a center for excellence, especially for students for hands-on training. So we tie up with DMW CNC Solutions. Practical training வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்காக நாங்கள் வந்து இதை ஏற்படுத்தியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா DMW குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2500+ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுற பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இதில் மேஜராக CNC மிஷின் ஷாப் எங்கிட்ட இருக்குது. க்ளோஸ் டு 400+ CNC மிஷினரிஸ், அட்வான்ஸ்டு மிஷினரிஸ் எங்கிட்ட இருக்காங்க. அது இல்லாமல் அக்ரோ டிவிஷன், எலக்ட்ரிக் டிவிஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிவிஷன், மோட்டார் டிவிஷன், தென் அமெக்ஸ் அலைஸ் ஃபவுண்ட்ரிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங், அந்த மாதிரி ஆல் கைண்ட் ஆஃப் ஃபவுண்ட்ரி டைப்ஸு, தென் அலுமினியம் ஃபவுண்ட்ரி, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ் ஃபீல்டில் நம்ம இருக்கோம். இதில் நம்ம RVS குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கூட கொலாபரேட் பண்ணி டைப் பண்ணி சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் CNC, அட்வான்ஸ் CNC மேனுஃபேக்சரிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியில் காலேஜுக்குள்ளேயே எங்கள் கம்பெனி வந்து இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டப் ஃபுல்லாக டோட்டலி ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் வித் RVS குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். சார், இங்கே மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இயந்திரவியல் துறையில் சார்பாக நான் பேசுகிறேன். மாணவர்களுக்கு CNC டர்னிங் சென்டர் ஒன்று இருக்குது, CNC மிஷினிங் சென்டர் இருக்குது. இது கூட நாங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இங்கே மிஷினிங்ஸ் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக மாணவர்களுக்கு வந்து மெக்கானிக்கல் துறை சம்மந்தமான மெஷினரி சம்மந்தப்பட்ட துறைகளில் அவங்களோட ஆர்வத்தை அதிகப்படுத்தி அவங்களுக்கு தொழில் வல்லுநர்களாக வெளியில் அனுப்புறதுக்கான நாங்கள் வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். இதில் பின்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா CNC டர்னிங் சென்டர். இது வந்து நியூமெரிக்கல் கண்ட்ரோல் ஃபனூக் சிஸ்டமில் ஒர்க் ஆகுது. எங்ககிட்ட CNC வெர்டிக்கல் மெஷினிங் சென்டர் ஒன்று இருக்குது. அதன் மூலமாக மாணவர்களுக்கு நாங்கள் முறையான பயிற்சி கொடுத்து வெளியில் வந்து ஒரு தொழில் முனைவராக போகிறதுக்கோ இல்லை ஒரு நல்ல ஒரு மெஷினரிஸில் அவன் ஆர்வமாக வேலை செய்கிறதுக்கு வெளிநாட்டுகளில் வேலை வாய்ப்புகள் கூட நாங்கள் DMW சென்டர் மூலமாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கான பிளானிங்கில் இருக்கோம். நாட் ஓன்லி ஃபார் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து பிற கல்லூரியில் இருக்க இயந்திரவியல் துறை மாணவர்களுக்கும் இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அவங்களுக்கும் நான் இது சம்மந்தமாக நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம். மாணவர்களுக்கு கூடிய விரைவில் அந்த மாணவர்கள் வந்து இங்கே பங்கேற்பாங்க. கிட்டத்தட்ட
1.25 crores வேல்யூவில் அது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பஜாஜ் டெவலப்மெண்ட் சென்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 lakhsல ஆரம்பிக்கப்பட்டு சிறந்த பயிற்சியினை நாங்கள் மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பாட பிரிவு எங்களிடம் இருக்கிறது. மேலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், தென் சைபர் செக்யூரிட்டி போன்ற சிறப்புமிக்க பாடப்பிரிவுகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஏன்னா இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து ப்ளே ஆக போகுது. ஸோ அதனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவுகள் நாங்கள் வந்து வைத்திருக்கிறோம். ஸோ நம்ம காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே we are offering computer science and engineering, artificial intelligence and data science, computer science and engineeringலேயே AML, artificial intelligence and machine learning அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 540 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. எஸ்பெஷலி வந்து இப்போ லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கரிக்குலம் எல்லாமே நம்ம கல்லூரியில் எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், சைபர் செக்யூரிட்டிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சைபர் அட்டாக்ஸ்லேருந்தெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணலாங்கிறத பற்றியும் சேம் நாங்கள் ஒரு BOS போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்னு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதில் இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டட் பீப்புளோட நாலேஜை வச்சு நாங்கள் கரிக்குலம் டிஃபைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இங்கே ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் நல்ல வெல் எக்யூப்டு லெபார்ட்ரிஸ் இருக்குது, ஏஐ பேஸ்டு லேப்ஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டிக்கும் சில கம்பெனிஸோட MOU போட்டிருக்கோம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டட் லேப்ஸும் நம்ம RVS இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. அண்ட் பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃபைனல் இயர்ஸ் இப்போ மினிமம் 10 to 15 LPAல மினிமம் பசங்க பிளேஸ் ஆகியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ப்ரெசண்ட் ஃபைனல் இயர் இந்த ஃபஸ்ட்டு மந்த் காலேஜ் இயர் ரீஓப்பனிங் ஆனதுலேயே ஒரு 17 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8 to 10 LPA இருக்கிற கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா we have around 26 faculties under computer science and engineering department and all allied department. அதில் 8 faculties are pursuing PhDs, அவங்க டாக்டரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. we received more fund and students ரிலேட்டடாகவும் கம்யூனிட்டி ரிலேட்டடாகவும் we are doing many projects. மேலும் இங்கே கிட்டத்தட்ட 40 டாக்டர்ஸ் PhD ஹோல்டர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபேக்கல்ட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திறன்மிக்க குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி எங்கே பார்த்திங்கன்னா டீன் வந்து ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் டீன் என்பதை ஏற்படுத்தி அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் வந்து இப்போ கோச்சிங் கொடுத்துட்ருக்குறோம். டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் வந்து நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்திங்கன்னா த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸில் அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஜூம் தட் மீட்டிங் இது மாதிரிலாம் வந்து நாங்கள் டிஜிட்டலைஸ்டாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களோட காலேஜில் கரிக்குலம் எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் எங்கள் காலேஜில் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ் ஐவிலாம் வந்துட்டு நிறைய ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெயின் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ஈஸியாக கெயின் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம காலேஜில் வந்து நிறைய லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த லைப்ரரிஸில் வந்துட்டு நிறைய லேட்டஸ்டான புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக போய் நம்ம புக்ஸை வந்து ரீட் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். நிறைய இண்டஸ்ட்ரி விசிட் போகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் நாலேஜஸ் வந்து ஈஸியாக கெயின் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் ஜாப் நாலேஜ் வந்து ஜாப் ஓரியன்ட் நாலேஜஸ் வந்து நிறைய கெயின் பண்ணிக்கிறாங்க. என் காலேஜில் ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா கிளப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ICT மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ், செமினார்ஸ், ஒர்க் ஷாப் இது மூலமாக ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை வெளில கொண்டுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் என் காலேஜில் வந்து லீடர்ஷிப்பை என்கரேஜ் பண்ணுற விதமாக வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் அசோசியேஷன் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி லீடர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. லைக் பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் ட்ரஸ்டி. இதில் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் இருந்துடும். என் காலேஜில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். என் காலேஜில் மோர் தென் 5,000 to 6,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ப்ராப்பர் வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து வீக்லி 2 times வந்து நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எனி டைம் எமர்ஜென்சி 24/7 வந்து ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி எங்களை ஹாஸ்பிட்டல்ஸ் அழைச்சிட்டு போவாங்க. RO வாட்டர்ஸ், ரூம்ஸு, வார்டன்ஸு எல்லாருமே வந்து ரொம்ப சேஃப்டியாக, கேர்ள்ஸ் சேஃப்டி வந்து பற்றி பயப்படவே வேணாம். எனி டைம் செக்யூரிட்டி வந்து ஹாஸ்டல் வெளில வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. CCTV கேமரா எனி டைம் வந்து ரன்னில் தான் இருக்கும். நமக்கு எந்த ஒரு எமர்ஜென்சினாலும் வார்டன்ஸை வந்து எந்த டைமில் வேணாலும் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.
வெல் எக்யூப்டான கம்ப்யூட்டர் லெபார்டரிஸ் கொடுக்குறாங்க வித் 500 Mbps இன்டர்நெட் வித் ஹை ஸ்பீடோட. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரிசர்ச் அண்ட் லேர்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எவ்ரி இயர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேகனிசம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ், டேலண்ட்ஸ் அண்ட் ஆர்டிக்கல், க்ரியேட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காலேஜில் நல்ல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் டே ஸ்காலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எங்கள் காலேஜில் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பார்த்தோம்னா நல்ல ஒரு 75% மேலே பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நிறைய எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் வருது. இப்போ எங்களுடைய இந்த ஃபைனல் இயரில் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதே வந்துட்டு ட்ரைனிங்ஸ் எல்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எங்கள் கிளாஸில் பொறுத்த வரைக்கும் 17 மெம்பர்ஸ் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்காங்க எம்என்சி கம்பெனிஸில். ஸோ அதை தவிர இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இந்த ஹேக்கத்தான்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன ஹேக்கத்தான்ஸ் மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ஸ் அண்டு இன்டர்னல் ஹேக்கத்தான்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஸ்பான்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது எங்கள் பசங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ், HCL டெக்னாலஜிஸ்லாம் வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் போயிருக்காங்க. ஸோ அதில் கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிறாங்க. ஒரு 30 lakhs 40 lakhsலாம் வந்து இப்போ நிறையா ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 6 months இன்டர்ன்ஷிப் முடிச்சோன்னா அவங்க ரெகுலர் எம்ப்ளாயாக அவங்க போயிடுவாங்க. இது மாதிரி நிறையா கம்பெனிஸ் வராங்க. இந்த வருஷம் ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குட் கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. மோஸ்ட்லி கோர் கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா 100% ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ லைக் தட் ரெப்யூட்டட் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா டயோட்டா கார் கம்பெனி எல்லாம் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டிசிஸில் நிறைய ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா LMW, சாந்தி கியர்ஸ் இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் 100% பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி அக்ரி ஸ்டூடெண்ட்ஸை நிறையா ப்ளேஸ் ஆகிருக்காங்க. இதில் வந்து கோர் கம்பெனிஸ் தான் நல்லா வாண்டட் இருக்குங்க. நல்ல ஃப்யூச்சர் இருக்குது கம்பேர்ட் டு IT செக்டார். என்னோட காலேஜ் 2007லேருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நியர்லி 15 பேட்சஸ் பாஸ் ஆகி வெளியே போயிருக்காங்க. வி ஹேவ் 8 branches as of now: computer science and engineering, biomedical engineering, EEE, ECE, mechanical engineering, petrochemical engineering, AI, artificial intelligence and data science, information technology அப்படின்னு மொத்தம் 8 UG ப்ரோக்ராம், 8 PG ப்ரோக்ராம் ப்ளஸ் MCA. Apart from that, we got Idea Lab. It is a 90 lakhs grant in which AICT will be offering 30, industry is offering 30 and we are sponsoring 30. So put together 90 lakhs, and in that we got latest equipments for the benefit of the students. Every department is having center of excellence in some of the area, which is also beneficial to the students. Through the center of excellence, we are encouraging the students to do projects, innovative projects. And regarding placement, we have an excellent training and placement cell in the campus, and every year we got nearly 92% of all the students. The students who are eligible for placement are 100% placed, and even they are not eligible, that is having 1 or 2 arrears in their when they are completing their course, we are placing them also. So put together the total placement in the campus is, last year it was 93% plus, and MOU with industries, nearly 150 industry MOU is available in the college. With that MOU, the students are going to the individual company in their 3rd year for internship. Last year, one of our girl student placed in Dell with the package of 16 lakhs per annum. Right? The same packages we are working this year also, so that definitely I am very confident of
placing all my students with an average package of 6 lakhs per annum.